அனைவருக்கும் வணக்கம். இன்று வாசவி ஜெயந்தி. சித்திரை மாத வளர்பிறை தசமியை வாசவி ஜெயந்தியாக பக்தர்கள் கடைப்பிடிக்கின்றனர். பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்றும் மாங்கல்ய பலம் வேண்டும் என்றும் இந்த நாளில் விரதம் இருந்து வாசவியை வேண்டி நலம் பெறுகின்றனர். சரி, யார் இந்த வாசவி? தெரிந்து கொள்வோமா? ஒரு நாள் கைலாயத்தில் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் நடனமாடினர். நடனத்தைக் கண்டு மகிழ்ந்த நந்தி ஈசனின் காலில் விழுந்து வணங்கினார். அப்போது தன்னை வணங்காமல் அவமதித்து விட்டதாக நினைத்த பார்வதி தேவி நந்தியை பூமியில் பிறக்கும்படி சபித்தார். தன்னை சபித்ததால் பார்வதி மீது கோபம் கொண்ட நந்தி அவரையும் பூமியில் பிறந்து கன்னியாக வாழ்ந்து அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சாபமிட்டார். அதனால் அவர்கள் இருவரும் விருபாஷன் என்ற பெயருடன் நந்தியும் வாசவாம்பா என்ற பெயருடன் பார்வதியும் வளர்ந்தனர். வாசவாம்பா மணப்பருவம் அடைந்தாள். அந்த சமயத்தில் சித்திரகாந்தன் என்ற அரசன் வாசவாம்பாவை மணம் செய்து தரும்படி அவளது தந்தையிடம் கேட்டான். ஆனால் அவளுடைய குடும்பத்தினர் சிலர் அதற்கு சம்மதிக்கவில்லை. இதையெல்லாம் அறிந்த வாசவாம்பா குடும்பத்தார் சண்டையிட்டு பிரிவதை நினைத்து வருந்தினாள். அங்கிருந்த ஆலயம் முன்பு பெரிய அக்னிகுண்டம் அமைத்து அக்னி பிரவேசம் செய்தாள் வாசவி. ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியாக தோன்றி அங்கிருந்த அனைவருக்கும் அருள் காட்சி தந்து மறைந்தாள். அந்த வாசவி அன்னையின் ஜெயந்தி தான் இன்று கொண்டாடப்படுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.